ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்ஃபெக்டான ரெஸ்யூம் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம வந்து நிறைய ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்போம். ஹெச்ஆர் கிட்ட இருந்து நமக்கு கால் வராது. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாதான். அதுக்கு நம்ம ரெஸ்யூமை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக மேக் பண்ணி நம்ம வந்து அனுப்புனா மட்டும் தான் நம்ம ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். இப்போ நிறைய ஹெச்ஆர்ஸ்லாம் வந்து ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ஏடிஎஸ் அப்படிங்கக்கூடிய சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க. ஏடிஎஸ் அப்படின்னா அப்ளிகேஷன் ட்ராக்கிங் சிஸ்டம் சொல்லுவாங்க. இது முன்னாடிலாம் வந்து ஐடி ஃபீல்டில் தான் அதிகமாக இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ எல்லா ஜாபுக்குமே பல்காக வந்து அவங்களுக்கு ரெஸ்யூம் வரதுனால அவங்க இந்த ஏடிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணால் ரொம்ப ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. ரொம்ப கம்மியான வேகன்சி எடுக்கும்போது அவங்களே வந்து ரிவ்யூ பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. மற்றபடி இந்த ஏடிஎஸ் சிஸ்டத்தை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்க. நம்ம ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெஸ்யூம் வந்து ஹெச்ஆர் கிட்ட போவோம், அதாவது ஏதாவது ஒரு கன்சல்டன்சி கிட்ட போவோம். அவங்க அதை வந்து ரிவ்யூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளைண்ட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. ஸோ அவங்க ரிவ்யூ பண்ணி அங்கே வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் தான் நம்ம ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அந்த 10 ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறோம். உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெஸ்யூம் கிடைச்சிரும். அது வந்து ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ரெஸ்யூமை வந்து எங்கே வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மள நிறைய பேர் வந்து ஒரே ரெஸ்யூமை வந்து பல ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு இருப்போம். அப்படி அனுப்பக்கூடாது. நம்ம ரெஸ்யூம் வந்து அவங்க ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து நம்ம ஆல்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணி நம்ம வந்து அனுப்பணும். அப்போ தான் வந்து நம்ம ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து கமிஷனிங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூமில் வந்து அந்த கமிஷனிங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. அதனால அந்த கமிஷனிங் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸும் அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹெச்ஆருக்கோ அல்லது கன்சல்டன்சிக்கோ வந்து நீங்கள் அனுப்பணும். அதே மாதிரி சில பர்டிகுலரான ஜாப் போஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரெக்யூர்மெண்ட் வந்து சில பர்டிகுலர் எக்யூப்மெண்ட்டுக்கு மட்டும் கேட்டிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் டர்பைன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இல்லை ஸ்டீம் டர்பைன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, கேஸ் கம்ப்ரஸர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இந்த மாதிரிலாம் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தாலும் அவங்க என்ன ரெக்யூர்மெண்ட் கேட்டிருக்காங்களோ அதை வந்து ரெஸ்யூமில் ஆட் பண்ணி அந்த ரெக்யூர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ரெஸ்யூமை வந்து ஆல்டர் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்யூம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கணும். அதோட ஃபார்மேட் வந்து ஃபேன்சியாக இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப டிசைன்லாம் போட்டு வைக்காமல் ரொம்ப வந்து சிம்பிளாக வைங்க. அப்போ தான் வந்து ஒரு ஹெச்ஆர் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். அந்த ஏடிஎஸ் சிஸ்டத்தில் வந்து அவங்க போட்டு அதை அப்லோட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணும்போதும் வந்து அது ஈஸியாக வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அதனால ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி பாருங்கள். அதே மாதிரி ரெஸ்யூமில் வந்து ஃபோட்டோ வைக்கிறது ரொம்ப அவசியம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். அப்படி வச்சா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோ வைங்க. ஏதோ செல்ஃபி எடுத்தது இல்லைனா கிளியர் இல்லாத ஃபோட்டோ அந்த மாதிரி ஃபோட்டோ வைக்காதுங்க. நீங்கள் ஃபோட்டோ வைக்கலனாலும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. என்னோட ரெஸ்யூமில் வந்து நான் வந்து எப்போவுமே ஃபோட்டோ வைக்க மாட்டேன். ஸோ இந்த ஃபோட்டோ வைக்கிறது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. மூணாவது ஸ்டெப் பார்க்கலாம். மூணாவது ஸ்டெப்பில் வந்து நேமு அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில் இதை வந்து நீங்கள் ரெஸ்யூமில் வந்து ஃபஸ்ட்டு மேலேயே போட்டுருங்க. இப்போ என்னோட ரெஸ்யூமை வந்து நீங்கள் பாருங்கள். இதில் வந்து மேலே வந்து என்னோட நேம் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஜாப் டைட்டில். இந்த ஜாப் டைட்டில் வந்து நேமுக்கு அடுத்தால மேலேயே வந்து போடுங்க. அப்போ தான் வந்து ஒரு ஹெச்ஆர் பார்க்கும்போது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து வெளியே தெரியாத மாதிரி எங்கேயும் கீழே தள்ளி எங்கேயுமே வந்து போடாதுங்க. மேலே இந்த மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் வந்து அவங்க ஈஸியாக வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. நாலாவது ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா காண்டாக்ட் டீட்டெயில்ஸு. இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பேஜில் மேலேயே கொடுத்துருங்க. அப்போ தான் வந்து அவங்க வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து மொபைல் நம்பர் கொடுக்கும்போது எப்போவுமே கண்ட்ரி கோட் கொடுங்க. நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் இருக்கீங்க +91 கொடுங்க. இல்லை அதர் கண்ட்ரியில் என்ன கண்ட்ரி கோடோ அதை வச்சு வந்து கொடுங்க. அதுக்கப்புறமா இமெயில் அட்ரஸ். இந்த இமெயில் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரொஃபஷனலாக ஒன்று மேக் பண்ணுங்கள். ஏதோ நிக் நேம் வச்சு மேக் பண்ணாமல் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய மெயில் அட்ரஸை கொடுங்க. நீங்கள் மெயில் அட்ரஸ் க்ரியேட் பண்ணும்போது ப்ரொஃபஷனலாக மேக் பண்ணுங்கள். இந்த நிக் நேம் வச்சு அந்த மாதிரி மேக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா அட்ரஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டாக கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின் ப்ரொஃபைல். இந்த லிங்க்டின் ப்ரொஃபைலுங்கிறது வந்து நீங்கள் வந்து லிங்க்டின் ப்ரொஃபைலை வந்து ஒழுங்காக அப்டேட் பண்ணி வச்சுருந்தா மட்டும் அதோட லிங்கை வந்து இங்கே கொடுங்க. கிளிக்கபிள் லிங்க் வந்து கொடுங்க. அதே மாதிரி நாக்குரி ப்ரொஃபைலோட லிங்கை வந்து கொடுங்க. நீங்கள் வந்து இந்த சாஃப்ட்வேரில் வந்து உங்கள் ப்ரொஃபைலை வந்து அப்டேட் பண்ணி வைக்கல அப்படின்னா அந்த லிங்க் வந்து கொடுக்காதுங்க. அந்த லிங்க் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும், அதை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் எல்லாமே அப்லோட் பண்ணி கரெக்டாக வந்து நீங்கள் அப் டு டேட்டுக்கு வச்சுருந்தா மட்டும் அதோட லிங்க் கொடுங்க. இல்லைன்னா கொடுக்க தேவையில்லை. அஞ்சாவது ஸ்டெப் வந்து நம்ம காண்டாக்ட்ஸ்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு ப்ரொஃபைல் சம்மரி கொடுங்க. அதை வந்து ஷார்ட்டாக கொடுத்துருங்க. அந்த சம்மரி வந்து உங்கள் ஜாப் ரிலேட்டடாக இருக்கணும். நீங்கள் வந்து தேவையில்லாததை வந்து அதில் வந்து கொடுக்கக்கூடாது. உங்கள் ஜாப் ரிலேட்டடாக எந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்களோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கணும்.
உங்களுக்கு வந்து ப்ரொஃபைல் சம்மரி வந்து ரைட் பண்ண தெரியல அப்படின்னா சாட் ஜிபிடியில் நீங்கள் வந்து கேட்கலாம். அதே மாதிரி நிறையா சம்மரி ஜெனரேட்டர்னு இருக்குது கூகுளில், நீங்கள் தேடி பார்த்தா அதிலே கிடைக்கும். ஸோ அதில் வந்து உங்களோட ஜாப் ரோலை கொடுத்தாலே போதும், அது வந்து அதுக்கேற்ற மாதிரி சம்மரி வந்து ரைட் பண்ணி தரும். அதை வந்து காப்பி பண்ணி இதில் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் அதை வந்து ரீட் பண்ணி பார்த்து அது வந்து ஜாபுக்கு ரிலேட்டடாக இருக்கான்னு பாருங்கள். இருந்தால் மட்டும் அதை வந்து போடுங்க, இல்லைனா நீங்களே வந்து ஓனாக கிரியேட் பண்ணுங்கள். 6வது ஸ்டெப் வந்து எஜுகேஷனை வந்து சம்மருக்கு கீழே வந்து போட்டுருங்க. அதே மாதிரி எஜுகேஷன் நீங்கள் போடும்போது இந்த 10th 12th அதெல்லாம் வந்து போட தேவையில்லை. நீங்கள் யூஜி பிஜி முடிச்சிருப்பீங்க, அதை மட்டும் போடுங்க. அதுவும் லாஸ்ட்டாக வந்து என்ன முடிச்சிங்களோ ரிவர்ஸ் ஆர்டரில் போடுங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து எம்இ முடிச்சிருந்தீங்கன்னா அது போடுங்க, அதுக்கப்புறம் பிஇ போடுங்க. இல்லை பிஇ மட்டும் தான் முடிச்சிருக்கேன் அப்படின்னா பிஇ மட்டும் போட்டாலே போதும். நீங்கள் 10th 12th தான் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. சில ஃப்ரெஷர் வந்து இப்போ ரெஸ்யூமில் இடம் இருக்குது அப்படின்னா அந்த 12thலாம் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மார்க்கே வேணால் போட்டுக்கலாம். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அந்த மார்க்கெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஹையஸ்ட் டிகிரி வந்து ஏதோ அதை மட்டுமே நம்ம வந்து போட்டாலும் போதும். ஸோ நான் வந்து பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். ஸோ அது வந்து இங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி டேட்டு, அப்புறம் எங்கே படிச்சிங்க, எந்த காலேஜ், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. 7வது ஸ்டெப் வந்து இந்த ஸ்கில்ஸ் வந்து உங்கள் ஜாப் ரிலேட்டடாக போடுங்க. இப்போ நான் வந்து இதில் வந்து என்னோட ஜாப் ரிலேட்டடாக வந்து ஸ்கில்ஸ் போட்டிருக்கேன். ஸோ உங்கள் ஜாப் ரிலேட்டடாக என்ன ஸ்கில்ஸ் வந்து இருக்கோ அதை வந்து போடுங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிருக்கனால அதே வந்து எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து சொல்கிறேன். இப்போ ஒரு மெக்கானிக்கல் டெக்னீஷியன் ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கில்ஸில் வந்து ட்ரபிள் ஷூட்டிங் போடலாம். அதே மாதிரி அலைன்மெண்ட் ஒர்க் வந்து ஃபுல்லாக தெரியும் சொல்லிட்டு அந்த அலைன்மெண்ட் இதை பற்றி போடலாம். அது மாதிரி மெயின்டெனன்ஸ் வேணா போடலாம், கமிஷனிங் போடலாம். சில பேர் வந்து இந்த சாப் சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, ஒர்க் ஆர்டர் கிரியேட் பண்ணுறது, ஒர்க் ஆர்டர் க்ளோஸ் பண்ணுறது, அதெல்லாம். ஸோ அதையும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா ஏதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால், அவங்களுக்கு ஏதாவது கேட் தெரியும், ஏதாவது சாஃப்ட்வேர் தெரியும் அப்படின்னா அதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் சூப்பர்வைசர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க அதுக்கு ரிலேட்டடாக அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டு, லீடர்ஷிப் ஸ்கில்லு இதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இப்படி வந்து ஸ்கில்லை வந்து கரெக்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணாதான் அவங்க பார்க்குறவங்க வந்து ஜாப் ரிலேட்டடாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவங்க வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த ஏடிஎஸ் அப்படிங்கிற சிஸ்டத்தில் ஒருவேளை உங்கள் ரெஸ்யூமை வந்து அப்டேட் பண்ணி ஷார்ட் லிஸ்ட் பண்ணாலும் அந்த சிஸ்டம் வந்து உங்கள் ரெஸ்யூமில் இருக்கக்கூடிய இந்த கீவேர்டெல்லாம் பார்த்து தான் அது வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கீவேர்டை வந்து எல்லா இடத்துலையும் வைக்கணும். இப்போ இந்த ஸ்கில் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம வந்து ஓரளவு வச்சுருப்போம் கீவேர்ட்ஸ், மெயின்டெனன்ஸு, அதுக்கப்புறம் அலைன்மெண்ட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கமிஷனிங் ஒர்க், இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம். இந்த சாப் சிஸ்டம் இந்த மாதிரி வச்சுருக்கோன்னு வைங்களேன். அதே மாதிரி நீங்கள் ஒரு சம்மரிலையும் வந்து சில கீவேர்ட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸில் எந்தெந்த டர்பைனில் வேலை பார்த்துருக்கீங்க, எந்தெந்த கம்ப்ரஸரில் வேலை பார்த்துருக்கீங்க, அந்த கம்ப்ரஸர் மாடல் நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கம்ப்ரஸரோட மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் போடும்போது அவங்க வந்து ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டில் வந்து சில ஸ்கில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அது கூட இது மேட்ச் ஆகும்போது கண்டிப்பாக அந்த ஏடிஎஸ் சிஸ்டம் வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணும். அதே மாதிரி ஹச்ஆர் பார்த்தாலும் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சில கன்சல்டன்சி வந்து கிளைண்ட்டுக்கு அனுப்பிட்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கிளைண்ட் பார்க்கும்போதும் ஸோ அவங்களுக்கு வந்து என்ன தேவையோ அது வந்து உங்கள் ரெஸ்யூமில் இருக்கிறனால அவங்க வந்து உங்கள் ரெஸ்யூமை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. 8வது ஸ்டெப் வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து லாஸ்ட்டாக என்ன பார்த்தீங்களோ அதை ஃபஸ்ட்டு போடுங்க. அதாவது ரிவர்ஸ் ஆர்டரில் போடுங்க. லாஸ்ட்டாக பார்த்தது ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தது செகண்டு, அந்த மாதிரி வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போடுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனியில் வந்து என்னவா நீங்கள் ஒர்க் பண்ணீங்க, உங்களோட ரோல்ஸ் என்ன, நீங்கள் வந்து என்ன ஜாப் பண்ணிட்டு இருந்தீங்க அதை வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க. கொஞ்சம் ரெஸ்யூம் வந்து ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டாலே போதும். கொஞ்சம் இடம் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் டீட்டெயிலாக போடுங்க. அதாவது நீங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அந்த எக்யூப்மெண்ட்டில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ட்ரபிள் ஷூட்டிங் பார்த்துருக்கீங்களா, மெயின்டெனன்ஸாக, இப்போ ஓவர் காலிங் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூமில் வந்து இடம் இருந்தால் மேனுஃபேக்சரர் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்தெந்த கெப்பாசிட்டி டர்பைனில் வேலை பார்த்தீங்க, எந்தெந்த கெப்பாசிட்டி கம்ப்ரஸரில் வேலை பார்த்தீங்க, அப்படியும் வந்து இடம் இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டில் அவங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் வந்து கண்டிப்பாக ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ பொதுவாகவே எந்த ரெஸ்யூம் வந்து நீங்கள் அனுப்புனாலுமே அந்த ஜாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அனுப்புங்க. 9வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் டீட்டெயிலு, பாஸ்போர்ட்டு அதுக்கப்புறம் பர்சனல் டீட்டெயில்ஸும் வேணால் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இந்த பாஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ரெஸ்யூமில் வந்து இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து நிறையா அப்ராட் ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணுவோம். ஸோ அப்ராட் ஜாபுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம பாஸ்போர்ட் வந்து குறைஞ்சது 6 மாதம் வேலிடிட்டி வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ 6 மாதம் வேலிட் இருந்தால் தான் அவங்க வந்து நம்ம பாஸ்போர்ட்டை வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் எப்போவுமே ஒரு பாஸ்போர்ட் டீட்டெயில் போடும்போது அந்த பாஸ்போர்ட்டோட எக்ஸ்பைரி டேட்டு, அதுக்கப்புறம் இஷ்யூ டேட், இந்த 2 டேட்டுமே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் நம்பரை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள்.
ஸோ கண்டிப்பாக பாஸ்போர்ட் டீட்டெயில் போடுங்க. பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த ஃபாதர் நேம் இதெல்லாம் வந்து போட தேவையில்லை. அதே மாதிரி ரொம்ப விலாவரியாக அந்த அட்ரஸ்லாம் போடணும்னு அவசியமே கிடையாது. நார்மலாக வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து போட்டால் போதும். சில பேர் நிறைய இந்த மேரிட்டல் ஸ்டேட்டஸ் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. ஸோ அதெல்லாம் போட தேவையில்லை. உங்கள் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒருவேளை கிளைண்ட் கேட்குறாங்க இல்லை ஹச்ஆர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து கொடுத்தாலே போதும். வேறு எந்த டீட்டெயில்ஸும் நீங்கள் வந்து ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. 10th ஸ்டெப் வந்து லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜ் உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியுமோ அதை வந்து ரெஸ்யூமில் கண்டிப்பாக போடுங்க. நம்ம அப்ராடுக்கு வந்து ஒர்க்குக்கு போகிறதுனால அங்கே வந்து அதர் கண்ட்ரி பீப்புள் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு வந்து இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் ரெக்யர்மெண்ட்லலாம் போட்டிருப்பாங்க. அதனால நீங்கள் வந்து இங்கிலீஷு அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா என்ன லாங்குவேஜ்லாம் தெரியுமோ ஹிந்தி, தமிழ் இந்த மாதிரி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி ரெஸ்யூமில் வந்து அடிஷ்னலாக நீங்கள் ஏதாவது சர்டிஃபிகேட் அப்புறம் ஏதாவது போஸ்ட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆஃப் ஒர்க்லாம் தேவையான போசெட் அதுக்கப்புறம் H2S இதெல்லாம் முடிச்சிருந்தீங்கன்னா அதையும் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரைனிங் முடிச்சிருந்தா அதையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ஜாப் ரிலேட்டடாக ஆட் பண்ணுங்கள். அதை தவிர்த்து வந்து வேறு எங்கேயாவது முடிச்ச கோர்சஸ் ஜாபுக்கு சம்மந்தமே இல்லாத கோர்சஸ்லாம் ஆட் பண்ணாதுங்க. சர்டிஃபிகேட் கோர்ஸ் அதுக்கப்புறம் ஏதாவது சேஃப்டி கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க, ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது அதுக்கு ஏதாவது சேஃப்டி கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெஷர்ஸ் வந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற இடத்துல ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுங்கள், அல்லது ஏதாவது இன்டர்ன்ஷிப் இருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அந்த 10 ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு ரெஸ்யூம் மேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ரெஸ்யூம் கிடச்சிரும். ஸோ அந்த ரெஸ்யூமை நீங்கள் ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு வந்து ஜாப் வந்து ஈஸியாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் எடிட் பண்ண தெரியலனா பரவாயில்ல, நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரெஸ்யூம் வந்து எப்படி எடிட் பண்ணலாம், ஃப்ரீயாகவே எப்படி எடிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறேன். எந்த வெப்சைட்டில் பண்ணலாம், ஸோ எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லாருக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.